ஜெய்பீம். பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வந்திருக்கேன். என் பேர் பாரதி நீலகண்டன். பிகாம் MSW முடிச்சுட்டு LLB படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழக்கறிஞரா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட குறிப்பிட்ட பேரை மட்டும் தான் சந்திக்க முடிஞ்சது இந்த குறுகிய காலத்துல. ஸோ அதுக்கு முதல்ல நான் எல்லார்ட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மக்களை சந்திக்கும் போது எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா உங்களை அதிகமா நேரத்தை சந்திக்கிற மாதிரி நாங்க பாக்குறோம். அப்புறமா எங்க அம்மா பெஹன்ஜி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு, ஒரு இளம் தலைமுறைக்கு முதல் முறையா ஒரு 25 வயசுல முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, பெஹன்ஜி மாயாவதி அம்மாவுக்கு. அதே மாதிரி எங்க தன்மான தலைவர் ஆனந்த் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. வடக்கு மாவட்ட தலைவர் நீலகண்டன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்க இந்த தலைமுறையை தான் கொண்டு வரணும், இந்த சமுதாயத்தை மாற்றணும், அப்கமிங் ஜெனரேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்காகவாவது கண்டிப்பா இந்த சமுதாயத்துல இறங்கி நான் வேலை பார்ப்பேன் அப்படின்றத இப்போ ரொம்ப ஆணித்தரமா நான் சொல்றேன். உங்ககிட்ட சில விஷயத்த இன்னைக்கு பகிர்ந்துக்க வந்திருக்கேன். பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே தப்பான ஒரு விஷயத்த நான் சொல்லவே விரும்பல. நாங்க எங்களோட கொள்கை என்னன்னா, ஒரு அடிப்படை சட்டம் அதை உங்களுக்கு மாத்தி கொடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுதான் எங்க டாக்டர் அம்பேத்கர் ஐயா சொல்லி கொடுத்தது எங்களுக்கு. அதுதான் நாங்க எங்களோட பகுஜன் சமாஜ் கட்சியோட வழக்கமா நாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இப்ப அந்த ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியோட அந்த பாரம்பரியமான ஒரு விஷயத்த நாங்களும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரு அடிப்படையான தேவை ஒரு மக்களுக்கு எதுனா, ட்ரெஸ், சாப்பாடு, ஒரு குடிக்க தண்ணி, ஒரு கேஸ், இதெல்லாம் தான் ஒரு அடிப்படையான தேவை. நான் போய் மக்களை சந்திக்கும் போது என்னன்னா, ஒரு காவா சாக்கடையில இருந்தாங்க. நம்மளால அப்படி இருந்தா இருந்திருக்கவே முடியாது. அதை நான் பார்த்தேன். இப்படிலாம் மக்கள் வாழ்றாங்களா அப்படின்றத நான் அன்னைக்குதான் பார்த்தேன். ஒரு சின்ன சந்து, அந்த சந்துல ஒரு 100 குடும்பம் இருக்காங்க. அந்த 100 குடும்பத்தை பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் எந்த எம்எல்ஏவும் என்னை சந்திக்க வந்ததே இல்லாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு இடம் இருக்குன்னு கூட எங்கேயுமே அவங்க போய் பார்த்தது கூட கிடையாது. அப்ப அவங்க கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நான் முதல் முறையா அந்த சமுதாயத்துல ஒரு சட்டமன்ற தேர்தல நிக்கிறேன். நான் முதல் முறையா வாக்கு போடும்போது ஒரு வாக்காளரா இருந்தேன். இப்ப 2வது முறை நான் நானும் ஓட் போட போறேன். அப்ப ஒரு வேட்பாளரா நிக்கிறேன். இதுதான் என்னோட மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நீங்களும் மாறணும் அப்படின்னா எங்களோட இந்த சேவையை நீங்க தொடரணும், என் கூட வாங்க, சேர்ந்து வேலை செய்வோம், இது எல்லாத்தையுமே மாத்துவோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மா இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்கம்மா இங்க அப்படின்னாங்க. ஆனா நாங்க அவங்க கிட்ட சொன்னோம், யாரும் வரமாட்டாங்க, ஆனா கண்டிப்பா நாங்க உங்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல தான் ஒரு மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும். அந்த மக்கள் தான் அதிகமா ஓட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஓட்டுரிமையோட வேல்யூ என்னன்னு தெரியும். அதுவே அந்த மக்களுக்கு அவங்களை யாரும் சந்திக்க வரமாட்டாங்கன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஏக்கமா இருக்கும். நம்ம குறை யாரும் கேட்கவே மாட்டாங்களே, நம்ம பிரச்சனை யாரும் கேட்கவே மாட்டாங்களே அப்படின்னு இருக்கும்ல. அது எல்லாமே மாத்தணும் அப்படின்றதுதான் இந்த தலைமுறையோட நான் கொண்டு வர விஷயமே. எந்த பிரச்சனை நடக்குதோ, எம்எல்ஏ எங்க வரமாட்டாங்க, ஒரு கவுன்சிலர் எங்க வரமாட்டாங்களோ அந்த இடங்கள்ல நாங்க போய் பார்க்கணும், நாங்க அந்த மக்களை சந்திக்கணும். அதுதான் எங்களோட முதல் கான்செப்டே. எந்த எம்எல்ஏவது இங்க பல்லவரது தொகுதியில நிக்கிறவங்க யாருமே இங்க லோக்கல்ல இல்லவே இல்லை. நான் மட்டும்தான் இங்க இந்த இடத்துல இருந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே என் ஊர்ல நான் நிக்கணும் சுயேட்சையா அப்படின்ட்டு இங்க ஒரு தேசிய கட்சியில நிக்கிறேன். சோ அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க பகுஜன் சமாஜ் கட்சி தான். சோ அப்படிப்பட்ட ஒரு இளம் வேட்பாளர் எங்க கொடுத்து ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கும் போது எங்க கிட்ட ஒரு சில பேர் ரொம்ப கோபமா கேட்டாங்க. என்னன்னா, இப்ப வருவீங்க, ஓட் கேட்பீங்க, அப்புறம் இதோட 8 வருஷம் கழிச்சு தான் வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே நாங்க ரொம்ப சவுண்டா சொன்னோம். என்னன்னா, முதல் முறையா ஒரு அடி எடுத்து வைக்கிற, இதுக்கப்புறமா கண்டிப்பா உங்களை சந்திப்போம். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே
ஒரு சமூக சேவையில செஞ்சிட்டு இருக்கேன். ரோட்ரா கிளப், இன்ட்ரா கிளப், அதே மாதிரி வந்து லைன்ஸ் கிளப், இது போன்ற கிளப்புங்கெல்லாம் பிரசிடென்டா இருந்திருக்கேன், வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்கேன், ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லம்ல இருக்க மக்கள் எல்லாருமே சந்திச்சிருக்கேன். கல்லூரிகளுக்கு ஒரு பேச்சாளராக போயிருக்கேன். அப்ப இவ்வளவு மக்களை சந்திக்கும் போது இவ்வளவு பேரை நான் மாத்திருக்கேன், இவ்வளவு பேருக்கு நான் போயிட்டு அறிவுரை சொல்லியிருக்கேன், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா போயிருக்கேன், ஒரு கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் போய் கெஸ்ட் லெக்சர் எடுப்பேன் 6 மந்த்துக்கு 1 டைம். இவ்வளவு பண்ணும்போது ஏன் நம்ம பல்லாவர தொகுதியை கொஞ்சம் மாத்தக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட்னால மட்டும்தான் இங்க உள்ள வந்தது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் வந்து என்னன்னா, அவங்க சொல்லியிருந்தாங்க கேஸ் வந்து நாங்க 3 கேஸ் வந்து ஒரு மாசத்துக்கு ஃப்ரீயா தருவோம் அப்படின்ட்டு. ஒரு கேஸ் காசு கொடுத்து வாங்குறதையே ஒழுங்கா தர மாட்டாங்க, இவங்க எப்படி 3 கேஸ் தருவாங்க? ஒரு அடிப்படை தேவையே அந்த கேஸ் தான். ஒரு தண்ணி வசதி சுத்தமா கிடையாது, எல்லாருமே கேன் வாட்டர் வாங்குறாங்க. மாசத்துக்கு ஒரு 8000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் கேன் தண்ணிக்கு மட்டுமே செலவு பண்றாங்க. ஒரு தூய்மையான தண்ணி இல்ல, ஒரு சுத்தமான ஒரு குடிநீர் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இங்க இந்த ஏரியால. அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல RO வாட்டர் வசதி கண்டிப்பா வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் இதுக்கப்புறமா இந்த ஏரியா மக்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இப்ப வந்து ஒரு 50% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 50%யும் நாங்க ஒரு 95 to 99% மாத்தி அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸா நாங்க கண்டிப்பா மாத்தி தருவோம். ஏன்னா எங்களோட கான்செப்ட் என்னன்னா எஜுகேஷன் மட்டும்தான். அந்த எஜுகேஷனை கொடுத்துட்டா நீங்க எதுவுமே எங்களுக்கு ஃப்ரீயா தரவே தேவையில்லை. இது தரேன் அது தரேன், ஒரே ஒரு எஜுகேஷன் அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே அவங்க பண்ணிப்பாங்க. அந்த ஒரு எஜுகேஷனை எப்படி கொடுக்கணும்ன்றத மட்டும்தான் நம்ம யோசிக்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அடுத்த தலைமுறைக்கு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்புன்றது அவங்களுக்கு இருக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங், அவங்களுக்கான என்ன தேவைகளோ அந்த தேவைகள் அவங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த கல்லூரிகள்ல. அந்த கல்லூரிகள்ல இருந்து அவங்கள வேலைக்கு போகிறதுக்காக எப்படி எல்லாம் தயார்படுத்தணும்ன்றத நாங்க கண்டிப்பா சொல்லி தருவோம். அதை சொல்லி கொடுத்து அவங்களை நாங்க தயார்படுத்தி ஒரு கவர்மெண்ட் வேலை, கண்டிப்பா வீட்டுக்கு ஒருத்தருக்காக ஒரு கவர்மெண்ட் வேலை அதை கொண்டு வந்தே தீருவோம். ஏன்னா பசங்க நல்லா படிக்கிறாங்க, 99% இருக்கிறாங்க, 98% இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டு மெடலிஸ்ட். ஆனா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஸ்விக்கி ராபிடோ ஓட்டிட்டு இருக்காங்க. நான் பார்த்து என் லைஃப்லயே நான் வியந்து போனேன். 95% முடிச்ச ஒரு பர்சன், அவரு டபுள் டிகிரி பிகாம் எம்காம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ராபிடோ ஓட்டிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டா எங்க போனாலும் வேலை தர மாட்டாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது இதுன்னு என்னென்னமோ இஷ்டத்துக்கு பேசுறாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு விஷயத்த நாங்க மாத்தி முறியடிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி ஒரு முறியடிக்கும் போது மட்டும்தான் இங்க கவர்மெண்ட் வேலை அப்படின்றத நாங்க நிரந்தரமா அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத இன்னும் ஆணித்தனமா சொல்லுவேன். ஒரு சில பேருக்கு இந்த காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தோணும்னா பிசினஸ் வந்து சுய தொழில வந்து ரொம்ப எல்லாருமே வந்துட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் மட்டும் தான் வருவாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு 4-5 பேருக்கு மட்டும் நான் சொல்றது என்னன்னா, உங்களோட சுய தொழில் வேலை வாய்ப்பு நீங்க பண்றது கவர்மெண்டோட சேர்ந்து நீங்க டைப் பண்ணீங்க, MSMEல நீங்க வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கீமும் உங்களுக்கான ஒரு ஃபண்டிங்கும் அங்க கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு நாங்க அடிப்படையான வசதிகளோ தேவைகளோ என்னன்றத அது நாங்க கண்டிப்பா பண்ணி தருவோம் பகுஜன் சமாஜ் கட்சியில அப்படின்றத நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பல்லாவர தொகுதியில பட்டாவே கிடையாது. போன ஆட்சியில 2 ஆட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க பட்டா வாங்கி தரேன்னு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கலெக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இது 3 தலைமுறையா நடந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா இது வரைக்கும் ஒரு வீட்டுக்கு கூட பட்டா வரல. அப்படி என்ன அந்த கவர்மெண்ட் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த கவர்மெண்டோட கண்டிப்பா இந்த வழக்கறிஞர் சண்டை போட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா வாங்கி தருவேன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி கரண்ட் ஒரு யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாய் வர இடத்துல ஒரு யூனிட்டோட கரண்ட் பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் 6000 ரூபாய். யூஸ் பண்ணாத கரண்ட்டுக்கு எதுக்கு அவ்வளவு கரண்ட் பில்லு? 100 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல ஃப்ரீ கரண்ட் வர வேண்டிய இடத்துல பில் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய் வருது. நல்லா யூஸ் பண்றவங்களோட வீட்லயும் பாத்தீங்கன்னா 21000 ரூபாய் 25000 ரூபாய் வருது. இந்த கரண்ட் பில்ல என்ன நடக்குது? அந்த கரண்ட் பில்லு மேல ப்ராப்ளமா, இல்ல கவர்மெண்ட் மேல ப்ராப்ளமா, இல்ல அந்த சுத்தி இருக்க மொத்தமாவே லெட்டர் போட்டு கொடுத்தோம், செக் பண்ணி கொடுத்தோம், யாருமே ஒருத்தவங்க கூட வெரிஃபை பண்ணவே மாட்டாங்க. இன்ன வரைக்குமே எங்களுக்கான தீர்வு அங்க கிடைக்கவே இல்லை.
ஒவ்வொரு நாளும் மாசம் மாசம் அந்த கரண்ட் பில்லுக்கு கட்டுறதுக்கு எவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க. இப்ப பாதி பேர் அப்டேட் ஆயிட்டாங்க, ஜிபே பண்றாங்க, ஸ்கேன் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அவங்களோட அடிப்படையான தேவை அந்த கரண்ட் பில்லுன்றது. சம்பாதிக்கிறதே ஒரு 500 ரூபாய் அப்படின்னா கரண்ட் பில் ஒரு 100 ரூபாய் தான் கட்டுவாங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு 500 ரூபாய் சம்பாரிச்சுன்னா 5000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டுனா கட்டுவாங்களா? அதை நீங்க மாத்தணும். நீங்களும் ஒரு முறை எனக்கு ஒத்துழைச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த மாற்றத்தை நான் கொண்டு வர முடியும். அந்த மாற்றத்துக்கு எனக்கு யாரு தேவைன்னா நீங்க எல்லாரும் தேவை. நீங்க ஒரு முறை எனக்கு ஒரு கை கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாற்றத்தை உங்க எல்லாருக்கும் நான் ஏற்படுத்தி தருவேன். அதே மாதிரி இந்த இலவச பட்டா எல்லாமே முடிஞ்சு ஒரு டிஎன்பிசி குரூப், நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் டிஎன்பிசி குரூப்புக்கு படிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியல, எப்படி படிக்கணும்னு ஒரு வழிமுறை இல்ல, அவங்கள கரெக்டா கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. அவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா டிஎன்பிசி கிளாஸ் வச்சு நடத்துவோம். அவங்களுக்கான புக்லெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவங்கள ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமா ஒரு குவாலிஃபைடான பர்சனா எப்படி மாத்தணும் அப்படின்ற ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா நாங்க கொண்டு வருவோம். அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது மட்டும்தான் நாங்க அப்கமிங்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இந்த சொசைட்டியை நாங்க மாத்துறதுக்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சி கூட நான் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் எனக்கு கண்டிப்பா யானை சின்னத்துல ஓட் பண்ணி நம்பர் 2ல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த தலைமுறையை நான் மாத்த முடியும். அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். காவல்துறையில பொய் கேஸ் போடுவாங்க. யாரும் ஆள் கிடைக்கல அப்படின்னா இவங்க மேல அவங்க மேலன்ற ஒரு பொய் கேஸை போட்டு யாரையாவது கணக்கு காட்டி என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி யார் மேலையாவது பொய் கணக்கோ இல்ல பொய் புகாரோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நாங்க சட்டப்பூர்வமா என்ன பண்ணணுமோ அதை நாங்க கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி கொடுப்பேன், அந்த கேசஸ் எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா வாரத்துக்கு ஒரு முறை இங்க பகுஜன் சமாஜ் கட்சியில ஹெட் குவார்டர்ஸ் பல்லாவரத்துல இருக்கு, அங்க நீங்க வந்தீங்கன்னா இலவச சட்ட ஆலோசனை மையம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீங்க இங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாரத்துல அந்த பிரச்சனை என்னன்றதை நாங்க பார்த்து கண்டிப்பா நாங்க அதை முடிச்சு கொடுப்போம். மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது எங்களுக்கு தேவை கிடையாது. ஆனா இந்த ஒரே ஒரு முறை ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த யானை சின்னத்துல நான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா நிறைய புகாரை பார்த்தாச்சு. இலவச சட்ட ஆலோசனை மையம் 1000 பேர் வச்சிருப்பாங்க, 1000 பேர் என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா உங்களுக்கான நீதி எங்க கிடைக்கும், உங்களுக்கான நியாயம் எங்க கிடைக்கும்ன்றத நீங்க தேர்ந்தெடுத்து வந்தா மட்டும்தான் அதுக்கான ஒரு முயற்சியை நான் உங்களுக்கு பண்ண முடியும், சரிங்களா? மாசத்துக்கு ஒரு முறை இல்ல வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு என்ன டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல கண்டிப்பா சட்ட இலவச ஆலோசனை மையம் நடக்கும். அப்ப அந்த சட்ட ஆலோசனை மையத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த எல்லா கோரிக்கையும் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க மாத்தி கொடுப்போம். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் இங்க நம்ம மாத்தணும், நம்ம சரி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரி உங்ககிட்ட கடைசியா ஒரே ஒரு முறை ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. விலை போகாத தலைவர்களும் விலை போகாத வாக்காளர்களையும் உருவாக்க வேண்டியது நீங்க தான். ஒரு முறை பகுஜன் சமாஜ் கட்சி யானை சின்னத்துக்கு வாக்களிங்க. பாரதி நீலகண்டன் நம்பர் 2 யானை சின்னம் மறந்துடாதீங்க. ஒரே ஒரு முறை ஒரு வாய்ப்பு தான். மாற்றம் உங்ககிட்ட இருந்து வரும். நன்றி.